பாக்யராஜ் அவர்களோட வீட்டுக்கு தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெட்டி ஒன்று அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன பெட்டி, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனரான திரு கே பாக்யராஜ் அவர்கள் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவிற்கு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாகவே சென்று தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தார். தொடர்ந்து ஏகப்பட்ட அரசியல் பிரபலங்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், பொதுமக்கள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருந்தாங்க. மேலும் பாக்யராஜ் சாருக்கு அரச மரியாதையோட கூடிய நல்லடக்கம் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. அதை தொடர்ந்து சமீபத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பாக்யராஜ் அவர்களோட வீட்டுக்கு ஒரு பெட்டி ஒன்று அனுப்பியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு பெட்டியில் பார்த்தீங்கன்னா அரசு சர்டிஃபிகேட் ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆறுதல் சொல்லும் விதமாக லெட்டர் ஒன்று இருந்திருக்கு. அண்ட் அதில் முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருந்திருக்காரு அப்படின்னா, தமிழ் சினிமாவின் திரையுலகில் உங்களுடைய கணவர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் ஏகப்பட்ட திரைப்படங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்காரு, நடிச்சிருந்திருக்காரு. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுத்திருந்திருக்காரு. அவருடைய மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இருண்ட காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய பங்கு நினச்சி தான் தமிழக அரசு அவருக்கு அரசு மரியாதையுடன் கூடிய நல்லடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இனி வரப்போகிற சட்டசபையில் கண்டிப்பாக பாக்யராஜ் சாருக்காக ஒரு மௌன அஞ்சலி நிகழ்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு லெட்டரில் இருந்திருக்கு. மேலும் பாக்யராஜ் சார் நினைவாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்றையுமே அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. ஏற்கனவே பாரதி ராஜா சாருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்து இருந்துச்சு. அவரோட இறப்புக்கு அரசு மரியாதையுடன் கூடிய நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சட்டசபையில் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அகைன் பாக்யராஜ் சாருக்காகவே இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அரசு முறைப்படி இதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் சாரோட ஃபேமிலிக்கு அரசாங்க ரீதியாக லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்திருக்காங்க. அண்ட் பாக்யராஜ் சாரோட ஃபோட்டோவையுமே அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் தெரிஞ்சு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல ஒளிப்பதிவாளர் மற்றும் நடிகரான நட்டி நடராஜன் அவர்கள் புலி படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜய் சார் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கிய மோட்டோவே என்னோட 20லேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் உள்ள ஃபேன்ஸை திருப்திப்படுத்த நான் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். பட் நிறைய குட்டீஸ்க்கு நம்மளை பிடிக்கும், அவங்களுக்காக ஒரு படம் பண்ணணும், ஸோ ஃபேண்டசி கலந்த கதை பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒரு படத்தை பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் கொஞ்சம் எகிரி போகவே ப்ரொமோஷன் பண்ணுறப்ப படத்தை குழந்தைகளுக்குன்னு இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக போச்சு. ஏன்னா அந்த படத்தை ஆமை பேசும், பறவை பேசும், ஏகப்பட்ட ஃபேண்டசிகள் இருக்கும். இதெல்லாம் குழந்தைகளுக்காகன்னு பண்ணது. குழந்தைகளை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு குழந்தை படம் பார்க்கணும்னா அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் போய் தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக படம் ஹிட் ஆகியிருக்கும். மார்க்கெட்டிங்கில் இந்த படத்தை சொதப்பிட்டாங்கன்னு நட்டி நடராஜன் சொல்லியிருந்தாரு. யோசிச்சு பார்த்தா அப்படியும் கூட தோணுது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.